நைட்டு தாங்க சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப வெயிட் போட்டேன் அப்படின்ட்டு. உடனே காலையில் பசங்க ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு வரும்போது இந்த வெண்பூசணி எழுந்து கொடுத்துட்டாரு கையில். இதை குடி, பிளாக் காஃபி ஸ்டாப் பண்ணிட்டு எம்டி ஸ்டமக்கில் நல்ல வெயிட்டும் லாஸ் ஆகும், ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும், நீயும் நல்லா இளமையாக இருப்பேன் எப்பவுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. இப்படி தான் தெரியலங்க, சொன்னதெல்லாம் காலில் வாங்காத மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் கரெக்டாக எல்லாமே பண்ணிவிடுவாங்க. உங்கள் வீட்லையும் அப்படி தானே சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெண்பூசணி, தடியங்காய், அதுக்கப்புறம் தண்ணி பழம் அப்படின்லாம் இதுக்கு பேர் இருக்குது. இந்த ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. தோலையெல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவுமே தண்ணி பழம் தான், நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். நமக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பர் தூள்லாம் நல்லா கலந்து குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, டேஸ்ட் எல்லாமே நமக்கு நார்மலாக தான் இருக்கும், தண்ணி குடிச்ச மாதிரி தான் ஃபீல் இருக்கும். சில பேர் தேன் கலந்து குடிப்பாங்க, நான் அதுவுமே ட்ரை பண்ணேன், பட் எனக்கு அந்தளவுக்கு அது டேஸ்ட் பிடிக்கல. இது நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த வெண்பூசணிக்காய்க்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னு தெரியாது, ஏன்னா இது எம்டி ஸ்டமக்கில் தான் குடிக்கணும் அம்மா. நான் எழுந்ததும் ஃபஸ்ட்டு பிளாக் காஃபி தான் குடிப்பேன், அதான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கு என்னால்.